மறு உலக வாழ்க்கைக்காக நாம் எதை தயார் செய்து வைத்துள்ளோம்? லா இலாஹ இல்லல்லா உள்ளத்தால் சொல்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள். லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வாழ்க்கை திட்டம். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை அப்படியே அப்பழுக்கற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இந்த மார்க்க பெண்கள் பயான் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வல்லோனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றுள்ளதாக என்று கூறியவனாக என்னுடைய இந்த பெண்கள் பயானை ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துளசேந்திரபுரம் கிளையின் சார்பாக இலக்கை நோக்கி இளைஞரை வா என்ற தொடர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த பெண்கள் பயான் நடத்தப்படுகிறது. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு முன் பேசி எடுத்துக்கொள்கிற தலைப்பு தவறுகளை ஒத்துக்கொள்வோம். தவறுகளை நாம் ஒத்துக்கொள்வோம் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தை மட்டுமில்லாமல் பல்வேறு ஜீவராசிகளை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். அந்த அத்துணை ஜீவராசிகளையும் விட இறைவன் மனிதனை சிறப்புக்குரியவனாக ஆக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய இந்த பகுத்தறிவு தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த பகுத்தறிவின் மூலமாகத்தான் எத்தனையோ பல பெயர் தெரியாத ஜீவராசிகள் இந்த உலகிலே வாழ்ந்தாலும் அதையெல்லாம் விட இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நாம் சிறந்தவர்களாக அவற்றை விட உயர்ந்தவர்களாக
அல்லாஹ் தஆலா சொல்றான் வஹுவல் இன்சான லஈஃபா, இருந்த போதிலும் மனிதன் பலவீனப்பட்டவனாக இருக்கிறான். அப்போ மனிதன் பலவீனமானவன் என்று சொல்லி இறைவனே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறியிருக்கிறான். இதில் சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுடைய சொற்கள், இவற்றை குறித்து கேள்வி கேட்போம். நல்லா கவனிங்க. இடையில கேள்வி கேட்டு அதனுடைய பதிலை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே மனிதன் பலவீனமானவன் தான் என்று சொல்லி மனிதனுடைய பலவீனத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஏன் இவ்வளவு ஏன்? ஆதம் நபியை எடுத்துக்கங்க. ஆதம் நபியை அல்லாஹ் தஆலா படைக்க போகிறேன் என்று சொல்லி மலக்குமார்கள் மத்தியிலே அந்த உரையாடல் நடத்தும் பொழுது மலக்குமார்கள் சொல்கிறார்கள், பூமியிலே ரத்தம் சிந்த போகிற, குலைப்பம் விளைவிக்கிற மனித வர்க்கத்தையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு தெரியும், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து விடுகிறான். ஆதம் நபியை படைத்து விடுகிறான். படைத்து விட்டு அல்லாஹ் தஆலா ஆதம் நபிக்கு வல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதம் நபிக்கு அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். கற்றுத் தந்து விட்டு மலக்குமார்களை நோக்கி சொல்லுகிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றுடைய பெயர்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மலக்குமார்களை நோக்கி சொல்றான். சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ எங்களுக்கு சொல்லித் தந்ததை விட எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. மலக்குமார்களுடைய எண்ணம் எப்படி, மலக்குமார்களுடைய குணம் எப்படி, அல்லாஹ் சொல்லித் தந்ததை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அப்ப ஆதம் நபியை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆதம் நபி சொல்லுகிறார், ஆதம் நபியையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த சொர்க்க சோலையிலே குடியமர்த்துகிறார். குடியமர்த்தி விட்டு இங்குள்ள அத்தனை சுகபோகங்களையும் நீங்கள் அனுபவிங்கள், இருந்த போதிலும் இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். முதல் மனிதனுக்கிட்ட முதல் கட்டளை என்ன? நீங்கள் இந்த ஒரே ஒரு மரம், இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா முதல் கட்டளையாக இடுகிறான். அதுல மனிதனுடைய பலவீனத்தை பாருங்க. ஷைத்தான் வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். இந்த மரத்தை ஏன் தெரியுமா நீ நெருங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா, நீ மலக்கா மாறிடுவ, நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். ஆதம் நபிக்கு பணிய சொன்ன அந்த மலக்குமார்களா ஆக வேண்டும் என்று சொல்லி ஆதம் நபி ஆசைப்படுகிறார். எவ்வளவு பலவீனம் பாருங்க. மலக்குமார்களை விட எல்லாம் சிறப்பாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை பெயர்களையும் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். இருந்த போதிலும் ஆதமுடைய எண்ணத்தை பாருங்க. நாம் மலக்காக மாறிடலாமா? மலக்காக நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிடுமா? அப்ப நம்ம இந்த மரத்தை நெருங்கிடலாம்
நினைக்கிறார்களே, இது எப்பேற்பட்ட குணம்? அவரிடத்தை தவறுகள் சொன்ன அவருடைய செவிகளிலையும் கண்கள்லையும் உள்ளத்திலையும் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு சொல்றான். யாரை பார்த்து சொல்கிறான்? மனோ இச்சையின்படி, மனோ இச்சையை நாம் தம்முடைய கடவுளாக ஆக்கிக் கொண்டவருடைய உள்ளங்களிலே நாம் திரையிட்டோம், உள்ளங்களிலே நாம் முத்திரையிட்டோம், செவிகளிலே திரையிட்டோம், கண்களிலே கண்ணிமைகளிலே நாம் மூடியை போட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து
அந்த இடத்திலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த இடத்திலே மக்கள் மத்தியிலே திருந்துகிறார்கள். நாம் தவறை சொன்னால் திருந்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? தவறை ஒருவர் சுட்டி காட்டுகிறார், ஏதோ ஒரு தவறு, நம்முடைய மாமியாவோ நம்முடைய அம்மாவோ நம்முடைய அத்தாவோ நம்முடைய சொந்தக்காரவோ அல்லது பள்ளிவாசலில் வரும்போது யாரோ ஒரு நபர் நம்முடைய தவறை, நாம் செய்த தவறை ஒருவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் திருந்திக் கொள்ளக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? திருந்தி
வல்காவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் முஸ்லிம்கள் சொன்னதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்ல சொன்னாங்க? ரப்புல் காவா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் பெருமை இருப்பதை நிரூபிக்கிறது. தவறு
இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வேதத்திலேயும் பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கலாம். ஒரு சமுதாயம் தன்னிடத்திலே உள்ள தவறை திருத்திக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா திருத்த மாட்டான், அவர்களுக்கு நன்மை அளிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய அருட்களை வழங்க மாட்டான் என்று எத்தனை துறவரை குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிறோம். நாம திருந்தலன்னு சொன்னா, நம்மை நாமே திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தின் மீதான அருட்கொடையை அல்லாஹ் தஆலா எடுத்து விடு என்று சொல்கிறானே. இன்றைக்கு பார்க்கிறோம், எல்லா பக்கமும் மன உளைச்சல். எத்தனை பேரிடத்துல இல்ல மன உளைச்சல்? எல்லா இடத்துலயும் இருக்குது. ஏன் இருக்கிறது? யாராவது ஒருத்தர் கேட்டு ஒரு டென்ஷனா இருக்கிறாங்க, குழப்பமா இருக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த திருமறை குர்ஆன் செவிகளுக்கு ஒரு மருந்தாக, உள்ளத்தினுடைய ஒரு மருந்தாக, உள்ளத்தினுடைய நோய்க்கு ஒரு மருந்தாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்று பல மக்கள் உள்ளத்திலே நோயை சுமந்தவர்களாக செல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? திருமறை குர்ஆனை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை அணுகுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய அறிவுரை நமக்கு கேட்கிறது. ஃபஜ்ருக்கு தொழுக வேண்டும் என்று சொல்லி அத்தனை மக்களுக்கும் காதுல கேட்குது. வாங்க சொல்றது காதுல கேட்குது, இக்காமத் சொல்றது காதுல கேட்குது. எத்தனை பெண் மக்கள் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள், போய் தொழுதுவார், இன்னைக்கு தொழுக போனா இந்த நாள் ஃபுல்லா உன்னை அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் என்று சொல்லி எத்தனை பெண் மக்கள் அவர்களை அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உண்மையை சொல்லுகிறான். என்ன சொல்றான்? லக்கத அலக்கல் இன்சான ஃபீ கபத். இருந்த போதிலும் மனிதன் கஷ்டப்படுபவனாக இருக்கிறான். நமக்கு நாமே கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோம். ஃபஜ்ர் தொழுகைக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு லாபத்தை கிடைச்சி அன்றைய நாளை கழித்தல் எப்படி அழகாக இருக்கும், எவ்வளவு நல்ல சொற்களை சொல்வார். எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பார்த்தாக்க 2 பேர் 3 பேர், இன்னைக்கு வந்து 3 பேர். ஏன் ஜும்மா இருப்பாங்க அப்படியே 400-500 பேர், ஒரு 300 பேர் அப்படியே குடும்பக்கூடிய ஒரு நிலைமையில மற்ற நேரங்கள்ல யாருமே ஆள் கிடையாது. அப்புறம் இந்த இலக்கை நோக்கி ஏங்கர் வருகிறார்கள். ஏன் இதில் அசட்டை காட்டுகிறார்கள்? வீட்டுல பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், பெண் மக்களுக்கு ஒரு பவர் இருக்குது. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் திருத்தலாம். அனைவருமே திருத்தக்கூடிய சக்தி பெண்களுக்கு இருக்கிறது. அந்த பெண்கள் சரியாக வீட்டில் உள்ள கணவனாக இருந்தாலும் சரிதான், மகனாக இருந்தாலும் சரிதான், பேரனாக இருந்தாலும் சரிதான், அனைவரையும் நல்ல வழியிலே செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் செலுத்தலாம். அவர்களை செலுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது, ஆனா பயன்படுத்துறது கிடையாது. சீரியல் நமக்கு நேரம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, இடையில வேற விளம்பரத்தை போட்டுடலாம். அதனால இப்ப என்ன, எல்லா ஆப்புகளை ஏற்றி இடைவேளை இல்லா சீரியல் பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு கேவலமாக நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. நபிமார்களுடைய காலத்திலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே குர்ஆனை மனனம் செய்த நபி தோழர்கள் எப்படியெல்லாம் மனனம் செய்கிறார்கள்? நபிகள் நாயகத்துடைய வாயிலிருந்து கேட்டு மனனம் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் தொழுகைக்கும் பொழுது அதை கேட்டு மனனம் செய்யக்கூடிய நபி தோழர்கள். கேட்டு கூட மனனம் செய்ய வேண்டாம், பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு 5 வருஷம் டெய்லியும் ஓத வச்சா இன்னைக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க? அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. டியூஷனுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. அல்லாஹ்வுடைய
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இருக்கிறோம்னு சொன்னாக்கா தவறுகளை ஒத்துக்கொள்ள முடியாதாக, தவறுகளை யார் சொன்னாலும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தவறுகளை சொல்லக்கூடியவர்கள் அதை எந்த முறையிலே சொல்ல வேண்டுமோ அந்த முறையிலே நாம் சொன்னோம் என்று சொன்னால் ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் அவருடைய மனதிலே பதியும். இது மாதிரியா சொல்லிட்டாங்களே, இது மாதிரியா இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, இதை நம்ம எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி திருத்தி அதன் மூலமா